அவன் கிடக்கிறான் மயிராண்டி. ஆமா, இது நல்லா இருக்கு. பூக்கள் பூக்கும் தருணம். இங்க வந்து லைட்டா அந்த துவானம் தூரல் போடுது. அதனால தயவு செஞ்சு அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. வேற எதுவும் ரூட்ல வந்துட்டு மாறி போகக்கூடாது. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு வீடியோ. அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு தரிசனத்துக்காக இந்த விளாக் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப வளரணும். இவ்வளோ நாளாக வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் ப்ராப்பரான ஒரு இன்ட்ரோ மட்டும் வரவே மாட்டேங்குது. ஸோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். கடைசியாக வந்துட்டு நான் ப்ராங்க் வீடியோ தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன்டா வீடியோ போடல, எங்கே பிடுங்க போயிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நிறைய வேலை, ஊராக சுற்றி கிடந்தேன். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. அதேமாதிரி உடம்பும் முடியாமல் போச்சுங்க. கோல்டு ஆகிட்டு ரொம்ப முடியல. எல்லாமே இப்போ தான் ஆல்ரைட் அப்படியாச்சு. இப்போ இன்றைக்கி வந்துட்டு பாய்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப்பு, அதாவது ஒரு சின்ன ட்ரெக்கிங், 2 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் போகிற மாதிரி. இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வண்டியெலாம் போட்டு அடுத்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் சம்திங் ட்ரெக்கிங் போகணும். ட்ரெக்கிங் போனாக்கா தரிசனத்தை பார்க்கலாம். பாய்ஸ் ஹெல்மெட்னு ஒன்று போடவே இல்லை. அதேமாரி நானும் வந்துட்டு ஜாராவை வந்துட்டு இன்றைக்கி எடுத்துகிட்டு வரல. ஆக்சுவலாக ஜாராவை எடுத்துகிட்டு வந்திருக்கலாங்க. அது மிகப்பெரிய சிக்கம் ஒன்று ஆகிப்போச்சு. எனக்கு வந்து முடியல, கடுப்பாயிட்டேன். எனக்கும் இன்றைக்கி வந்துட்டு ஜாரா, ஐயோ ஃபோனு ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, கீழே விழுந்துட்டுருக்கோம். இது எப்படி சேஃப்டி பண்ணுறது? உய் 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 ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு சாராவை தான் எடுத்துகிட்டு போகிறதா பிளானில் இருந்துச்சுங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நேட்டிவ் போயிருந்தேன், திருச்சிக்கு அந்த பக்கம், அரியலூர்னு ஊர். அங்கே போயிருந்தேன். போயிட்டு ரிட்டன் வரும்போது பாய்ஸ் இதுமாரி சொல்லிட்டு இருந்தானுங்க, இதுமாரிடா ட்ரெக்கிங் இருக்குடா, போகலான்டா, இங்கேருந்து 70 கிலோமீட்டர்ஸ்ரா அப்படின்னு சொன்னானுங்க. சரி ஓகேடா போகலான்ட்டேன். அங்கேருந்து இங்கே வந்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வந்துட்டு வண்டி ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு, பிக்கப்பே இல்லை. அதாவது 6th கியரே போட்டாலும் 78, 79 அவ்வளோதான், அதுக்கு மேலே போகவே இல்லை சுத்தமாக. பம் 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 அந்த சவுண்ட் வந்துடுச்சு, ஆர்பிஎம் க்ளோஸ் ஆகி. அப்புறமேட்டுக்கு ஒரு மெக்கானிக் கடையில் எடுத்துகிட்டு போய் காமிச்சேன். சின்ன கடை தான். அவர் பார்த்துட்டு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, எதிர்காத்து நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எங்கே ரைட்டு போகணுமோ? விட்டு ஓ பேக்கரிக்கா. அதாவது அவர் வந்துட்டு எதிர்காத்து தம்பி நீ போயிரு அப்படின்னாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு சரி ஓகேண்ணா அப்படின்னா அப்போ கொஞ்சம் அட்வைஸ் பண்ணார், ஹெல்மெட் போட்டு ஓட்டு, இல்லைனாக்கா ஏதாவது சதிரிடு அது இதுன்னு இருந்தார். ஒரு நிமிஷம் இருறா சொல்லிட்டு இருந்தார். சரி ஓகேண்ணான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டேன். பெட்டவாய்த்தலை, குளித்தலை அந்த இடத்துக்கு அப்புறமேட்டுக்கு இருங்க டீ குடிச்சு கண்டினியூ பண்ணுறேன். சரி கண்ணாடி கொடுறா. ப்ரோ நீ ஹெல்மெட் போட்டுருக்க ப்ரோ. ஓகே ஏய் மச்சாவா இருக்கு டூட். அப்படியா? கண்ணாடி கொடு. கிவ் மீ கண்ணாடி மேன். பின்னாடி உட்காந்துக்கோ. டேய் பின்னாடி உட்காரு, நான் ஓடுறேன். அதெல்லாம் முடியாது. பில்லியன் vlog பண்றா. பில்லியன் vlog-ஆ? ஓ முதுகு மட்டும் தான் தெரியும் பில்லியன் vlog-ல. இதயம் கிளியும் மொழி கேட்டே இதயா இதயா டப்பிங் கொடுத்துட்டு இருக்கேன்டா, பாடுறா. இதயா இதயா எது பார்த்தே மலை கேட்கிறேன் என்னை அழிக்கிறாய். அடே இன்ஸ்டா ட்ரெண்டிங்கே நீ தான்டா இனி. அவன் கிடக்கிறான் மயிராண்டி. ஆமா இது நல்லா இருக்கு. டாக்கிங் டு தி சூப்பர்மேன், கேன் பி யுவர் சூப்பர்மேன். எட்ரா எட்ரா எட்ரா. நண்பர்களே கிளம்புவோமா டோலிஸை நோக்கி, ட்ரிப்பை நோக்கி. அதாவது என்ன ஆச்சுனாக்கா, அந்த பெட்டவாய்த்தலை கரூர் பெட்டவாய்த்தலை தாண்டி குளித்தலை வரும்போது ஒரு டைம் மட்டும் ஆஃப் ஆச்சு. மீன்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு 40-50 அதுக்கு மேலே போகலை, ஒரு மாதிரி அடைச்சு போக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமேட்டுக்கு கரூர் வந்தேன். கரூர் போதெல்லாம் ஓகே, அது சிட்டிக்குள்ளே, அதனால் ஓரளவுக்கு
நார்மல் ஸ்பீடில் தான் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50-60 அந்த மாதிரி தான் வந்தேன். அப்போலாம் பெருசாக எதுவும் தெரில, ஏன்னா அதுக்கு மேலே நான் ஸ்பீடாக போக ட்ரை பண்ணவே இல்லை. கரூர் தாண்டி அவுட்டருக்கு போயிட்டேங்க. லாரி எனக்கு முன்னாடி ஒரு லாரி, ஆப்போசிட்டில் ஒரு லாரி. நான் ரைட்டில் ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டில் ஏறிட்டேன். 3வது கீர்னு நினைக்கிறேன். 3வது கீரில் 24-25 அந்த இதுலேயே போயிட்டு பம்னு சொல்லிட்டு RPM க்ளோஸ் ஆகிடுச்சு. 4th கீர் போட்டால் அப்பயும் நகரில், டப்புன்னு போட்டு 2nd கீரில் போட்டால் அப்பயும் போக மாட்டேங்குது. ஆப்போசிட்டில் வந்த லாரி கருணாகரன் மட்டும் பெரிய மனசு பண்ணி பிரேக் அடித்து ஒரு கேவலமான ஒரு பார்வை ஒன்று பார்த்தோம். அந்த பார்வையில் எனக்கு ஒன்றே ஒன்றா புரிஞ்சுது, உயிர் பிச்சை போட்டிருக்கேன், ஒழுக்கமாக ஊர் போய் சேரு. அது மட்டும் வண்டி ஓரமாக தள்ளி போட்டு பசங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன், இதுமாதிரி ஆச்சுரா, என்னடா ப்ராப்ளம், என்னடா பண்ணுறது அவங்க சொல்லிட்டேன். இதுமாதிரி கூகுள் பண்ணி பாடுறா பக்கத்தில் ஏதாவது சர்வீஸ் பண்ணுறதுக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க. பார்த்தோன்னா 70 கிலோமீட்ரு 34 கிலோமீட்ரு அந்த மாதிரி போட்டுருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே தள்ளி வந்துக்கிட்டே இருந்தேன், எங்கேயுமே கடை இல்லை. அப்புறம் ரொம்ப தூரம், அதாவது ஒரு 3.5 கிலோமீட்டர் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஒரு கடை வந்துச்சு. அந்த கடையில் ஒரு தாத்தா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஒரு வண்டியை. பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் போனேன். ஆனால் அவர் வந்துட்டு இங்கெல்லாம் பண்ண முடியாது தம்பி, இந்த வண்டியெலாம் பண்ண முடியாது, ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது, அங்கே போய் ட்ரை பண்ணி பாரு, பண்ணாலும் பண்ணுவாங்க, பசங்க நல்லா இருக்கானுங்க அப்படின்னு சொன்னார். அங்கே போய் கேட்டேன், இதுமாரி கிளச் பிளேட்டு போயிடுச்சு போலண்ணா, வண்டி நகர மாட்டேங்குது அப்படின்னேன். அப்படியா, அப்போ நீங்கள் பண்ண முடியாது தம்பி, காங்கேயம் தான், நீங்கள் காங்கேயம் போயிரு அப்படின்னாரு. எத்தனை கிலோமீட்டர் கேட்டால் 50 கிலோமீட்டருங்க. ஐயோ போச்சுரா சாமி, நானே முடிச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காண்டாயிடுச்சு. நான் ஓட்டி பாருங்கண்ணா. ஓகே இதுமாரி ஓட்டி பாருங்கண்ணா, நான் அடுத்து கொஞ்சம் நேரம் உருட்டிட்டு கூட போயிடுறேண்ணா, போக முடியுமா, வண்டி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அப்புறம் ஒரு ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் என்னென்னமோ அட்ஜஸ்ட்லாம் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வண்டி சரியாச்சு. நைட்டு 9 மணிக்கு தான் இங்கே வீட்டுக்கே வந்தேன், கோயம்புத்தூருக்குள்ளேயே. அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு போக முடியல. அதை நம்பி எடுத்துகிட்டு போக முடியாதுங்க, எங்கேயாவது திடீர்னு வந்துட்டு பழைய மாதிரி ஆகிடும் நின்றுடும். அங்கே போயிட்டு தேடிட்டு இருக்க முடியாது சர்வீஸ் சென்டருக்கு. இங்கேயே பண்ணிட்டு போகலான்னு பார்த்தாக்க லேட் ஆகிரும். அதனால் வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி டிஓவியை தூக்கியாச்சு. இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசினதெல்லாம் டிஓவி எதுக்காக எடுத்து வந்தேன், சாராவை எதுக்கு எடுக்கல, இதுக்கான ஒரு ரீசன் தான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன நம்ம பேசின மாதிரி இருந்துச்சுல்ல ரொம்ப நேரமாக, இந்த ஒரு ரீசன் சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் போகிறாருன்னு. இந்த 70 கிலோமீட்டர் தாண்டதுக்கு அப்புறமேட்டுக்கு 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம ட்ரெக்கிங் வேறு போகணும். அப்படிலாம் போனாக்க போகிற வழியில், ஆனால் நான் கூகுளில் பார்த்தேன், நிறைய ஒரு மாதிரி நல்ல இடங்களாக இருந்துச்சுங்க போகிற இடம்லாம், நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணுற இடம்லாம். ஒரு சின்ன வாட்டர் கிராசிங், அப்புறம் அந்த பெரிய பாறைங்க, அதுக்குள்ளே குகை மாதிரி நல்லா இருந்துச்சுங்க அது. ஸோ அதனால் கண்டிப்பாக போய் ஆகும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கிளம்பிட்டு இருக்கோம். அந்த கோவிலோட எக்ஸாக்ட் நேம் வந்துட்டு கோபால் சுவாமி கோவில் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், கோபால் சுவாமி கோவில். ஆனால் நான் போகிறேன், இந்த vlog பாருங்கள், முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் போகலாம். போலீஸ் நிற்கிறாங்களா, சூப்பர். இந்த வண்டிக்கு வேறு இன்சூரன்ஸ் வேறு இல்லைங்க, ஒரே இடப்பாக இருக்குங்க. பிடிச்சாங்கன்னா அந்த ஃபைனை போட்டுருவாங்க. அம்மா சீக்கிரம் போங்க ஜி, ஒரு லெஃப்ட்டை போட்டு ரைட்டை போடுறது தான் அப்போது வழக்கம். அவ்வளோது, பை பாய். நம்மளோட ஃபஸ்ட்டு டிரெக்ஷன் வந்துட்டு கற்பகம் போகிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ரூட் எப்படி போகணும்னு எனக்கு தெரியாது, பசங்க தான் சொல்லுவானுங்க. இதுவே ரொம்ப நாள் கழிச்சு எடுத்து அலம்புறாங்க, நல்லா இருக்கு ஓட்டுறதுக்கு. மாறாத மண்ணோடு என்னடா அது ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. சாட்டர்டே அதனால டிராஃபிக் ஆகிடுது போல. அச்சி உள்ள போ, பூந்து போ, சரி சதரு. நான் தாண்டா பேசுவீங்க, ஆனால் நான் பேசுறது மட்டும் உங்களுக்கு கேட்டு தொலைய மாட்டேங்குது. குழந்தை தூக்கிட்டு போயிடாத, புள்ள பிடிக்கிறவனாடா நீ. உன்னை காட்டி தான் சாப்பாடு விட்டுவாங்க. அதுக்கப்புறம் பூச்சாண்டி வரோம் சாப்பாடு. பூக்கள் பூக்கும் தருணம்
போய் சாப்பிடு, இல்லைன்னா நீதி மாமா அவனை கூட்டு போயிடு. சிக்னல் போட்டானுங்க. மச்சி நான் தான் இண்டியன் தாத்தா, டிராஃபிக் ஜாம் பண்ணுறவங்களாம் கொண்டு போடுவேன். ஐயா கேஸ் போட்டுருவாங்கப்பா. இன்னும் ஒரே மாதிரி மயான அமைதியாக இருக்குது. வெயில் பொழக்குது. ஆனால் நேற்றுக்கு வரைக்கும் கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. துவானம் அந்த மாதிரி தூரிக்கிட்டே இருந்துச்சு. குளிர் நடிக்குது. சிம்பாலாம் என் கூடயே வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு குளிர் நேற்று வரைக்கும். நேற்றுக்கு மட்டும் இல்லை, நேற்று வரைக்குமே. இன்னைக்கு தான் வெளியில் போகலாம் ஒரு சின்ன பிளானை போட்டு கிளம்பி போகிறோம். வெயில் பிக்கி எடுக்குது. காலையிலேருந்து காற்று கூட அடிக்க மாட்டேங்குதுங்க. வேர்த்து ஊற்றுது. அட்டிலேருந்து மேலேருந்து வேண்டாம், ரொம்ப தேவையில்லாமல் பேசணும். இன்னும் இது காருக்கு மேலே ஏதோ கொண்டை வச்சுருக்காங்க. அந்த கொண்டை சுற்றுதுங்க கரகரன்னு. எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்குமோ? காரை வச்சு இதை பண்ணுறாங்களோ? என்ன தலைவா இது? பரவாயில்லைங்க. சாட்டர்டே டிராஃபிக்கில் ஓட்டுறது ஒரு மாதிரியான தனி சுகம்தான். பூந்து பூந்து வளைஞ்சு வளைஞ்சி எவனும் என்ன சொல்ல மாட்டான். நல்லா இருக்கு கேம் விளாடுற மாதிரி. மச்சி ஏண்டா? ஓ, இண்டிகேட்டர் கருமனை போட்டால் ஆஃபே பண்ண மாட்டேறேங்க. மறந்து போயிடுறேன். இப்போ தான் இந்த வண்டியில் தான் அதேமாரி ஒவ்வொரு இதுக்கும் கீர் போடுற மாதிரி தோணுது. அதேமாரி ஒவ்வொரு ஆக்சிலேஷனுக்கும் ஒவ்வொரு கீர் டவுன் பண்ணுறது போடுறது அம்மா அந்த மாதிரிலாம் தோணுதுங்க அந்த வண்டி ஓட்டி. கோப்ரோவில் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 தாங்க இருக்கு. எங்கே போயிட்டு முடியுதுன்னு தெரில. இல்லை எக்ஸ்ட்ரா பேட்டரி ஒன்று வச்சுருக்கேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எங்கேயாவது போயிட்டு நின்று மாற்றிட்டு இருக்கணும். டைம் வேஸ்ட்டில். அதனால தான் வந்துட்டு இருக்காங்க. யா நான் தான் ப்ரோ. பிளாக் பண்ணிட்டு தான் இருக்கியா? எஸ், பிளாக் பண்ணிட்டு தான் இருக்கியாடா? அந்த கட்டில் வந்து என்னோட ஃபேனுன்னு சொல்லிட்டு வந்து பேசு. அந்த கட்டில் போனதுக்கப்புறம் என்னோட ஃபேனுன்னு சொல்லி வந்து பேசு. சரியா? சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட ஊருப்படவே மாட்ட. நீங்களா? அப்படி ஓகேவா? ஓகே. என்ன ப்ரோ சாரா இல்லையா டியோட வந்திருக்கீங்க? அதெல்லாம் கேட்கணும். இந்த பொழப்புக்கு செத்து போயிடலான்றல்ல. தெரியும் இவன் பாப்பான்னு எனக்கு தெரியும். டேய் வெள்ள விழுவா எனக்கு தெரியும்டா. பார்த்துட்டேன். என்ன ப்ரோ? சார்லி ப்ரோ எப்படி இருக்கீங்க? ப்ரோ பெரிய ஃபேன் ப்ரோ. என்ன சொல்றீங்க? ஆமா ப்ரோ, நிஜமா தான் சொல்றேன். ப்ரோ எனக்கு ஃபேன்ஸ்லாம் வேற இருக்காங்களா ப்ரோ? சீரி என்ன ப்ரோ இப்படி கேட்டீங்க? நீங்க ப்ரோ எந்த ஏரியா ப்ரோ? ப்ரோ நான் இங்க தான் ப்ரோ. கணபதி ப்ரோ. நான் சரவணம்பட்டி ப்ரோ. ப்ரோ நான் வண்டிருக்கும்போது பார்த்து யாரா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தா நீங்க. ப்ரோ சூப்பர் ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கேன் ப்ரோ. போயிட்டு இருக்கு. அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு ப்ரோ. சாரா எங்க ப்ரோ? சாரா வீட்ல இருக்கான் ப்ரோ. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வீட்லயே இருக்கான் ப்ரோ. ஃபீவர் ஆயிடுச்சு. ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா ப்ரோ. ப்ரோ என்ன நல்லா வருவேனா? ப்ரோ கண்டிப்பா வருவீங்க ப்ரோ. சரிங்க ப்ரோ. அப்புறம் நீங்க எங்க ப்ரோ? ப்ரோ நான் அப்படியே பொள்ளாச்சி வரையும். பொள்ளாச்சி? நானும் அங்கே தான் ப்ரோ போறேன். ப்ரோ வாங்க ப்ரோ சேர்ந்து காத்துவோம். சரி வாங்க ஒண்ணா போலாம். அவங்க உங்க கூட வந்தாங்களா? சரி வாங்க அப்போ ஒண்ணா போயிடலாம். வாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. அடிக்கிற புயல் காத்துல மண் எல்லாம் இருக்கிற கண்ணுக்குள்ள கண்ணுக்குள்ள இருக்கிற மண் எல்லாம் வந்து விழுகுதுங்க. ஐயோ வெடப்புங்க. ஐயா கண்ணை க்ளீன் பண்றது வண்டி ஓட்டுறதை விட அதிக வேலையா இருக்கும் போல. வயசில் இறக்கி விடலாம். ஆனால் வயசில் இறக்கி விட்டால் எனக்கு அந்த அளவுக்கு வியூ இருக்க மாட்டேங்குதுங்க. நாங்கள் வயசில் இறக்கி விட்டு ஜாலியாக ஓட்டிடலாம். பாய்ஸ் போயிட்டானுங்க.
என்னப்பா நினச்சி ஓடுறீங்க? டியோ கூட ரேஸ் ஓட்டலாமா? டியோக்கு ரேஸு மூடிட்டு ஓட்டுறா பஸ்ஸு. ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ சொல்லவே இல்லை. ப்ரோ என் பேர் மனோஜ் ப்ரோ. மனோஜ் ப்ரோ இல்லை ஜோனம். சூப்பர் ப்ரோ. சார்லி ப்ரோ. கை வலிக்குது ப்ரோ, ரொம்ப அமுத்துறீங்க. அப்படியா ப்ரோ? சாரி ப்ரோ. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பையன் ப்ரோ. என்னங்க ப்ரோ? நம்ம ரெகுலர் மீட் பண்ணியிருக்கோம் ப்ரோ. இல்லை ப்ரோ, எனக்கு அதுமாரி தோணுச்சு, ஆனால் பார்த்ததே இல்லை உங்களை. தீஜுவா நீங்கள்? என் ஃப்ரெண்டு பேரும் தீஜு ப்ரோ. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பையன் ஒரு பிளாகர் தான் ப்ரோ. பிளாகரா? ஆமாம் ப்ரோ. என்ன பிளாக் ப்ரோ பண்ணுறீங்க? ப்ரோ மோட்டோ பிளாகர். மோட்டோ பிளாகரா? நானும் மோட்டோ பிளாகர் தான் ப்ரோ. நான் வந்து ரெகுலராக போட மாட்டேன். வருஷத்துக்கு ஒரு வீடியோ. அது எவ்வளோ பெரிய வீடியோ ப்ரோ? ஒரு வியூஸ் வந்துட்டு ஒரு 250 வரைக்கும் இந்த மாதிரி தான் போகும். ஓ வேற லெவல் ப்ரோ. எத்தனை வருஷம் போட்டிருக்கீங்க? பெரிய பிளாகர். அப்படிங்களா? எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க? கோயம்புத்தூர் ஃபுல்லாக அலம்பிருக்கேன் ப்ரோ. கோயம்புத்தூர் ஃபுல்லாக அலம்பிருக்கீங்களா? சரிங்க ப்ரோ. கோயம்புத்தூரே நம்ம ஊர் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்கள்கிட்ட கேட்டது தப்பு தான், நான் போயிட்டு வரேன். கிரிஞ்சு வீடியோ பண்ணிக்கிறீங்க. பாய். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூட்டியில் வந்துட்டு ப்ளாக் பண்ணுறேன் டியோவில். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில அப்போ நினச்சிக்கிட்டு வந்தேன். ஆனால் பரவாயில்லைங்க, டியோ வந்துட்டு சாராயோடய நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்கான். என்ன ஸ்பீடாக தான் போக முடியல, வெயிட்டாக இல்லை அந்த அவ்வளோதான் ஸ்பீடும் போகும். ஸோ அது இப்போ ஒன்று மட்டும்தான் குறை, வேறு எதுவுமே கிடையாது. அதையும் தப்பாலாம் சொல்ல மாட்டேன். இது அவ்வளோதானே பண்ண முடியாதால. ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க டிராஃபிக்குள்ளே ஓட்டுறதுக்கு. அப்படியே பூந்து ஜாலியாக வந்துட்டுருக்கு. பரவாயில்லைங்க, எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது டியோ விளாகுக்கு. ஆனால் என்ன, டியோவில் விளாக் பண்ணாக்க ஒரு மாதிரி வீடியோ பார்க்குறாங்கிறத இன்றைக்கி தான் நோட் பண்ணுறேன். ஏன்னா சாராவில் வரும்போது நான் ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குது. டியோவில் வரும்போது என்னடா எப்படி வரான் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி பார்க்குறானுங்களா என்னன்னு தெரில எனக்கு. ஆனால் ஒரு மாதிரி கொடூரமாக தான் பார்க்குறாங்க. நான் அதை பார்த்துட்டேன். நான் இந்த மனோஜ் வெள்ளை எலி எப்போ போனானே தெரில. சாரி, வெள்ளை எலி இல்லை, வெள்ளை உழுவை. எங்கே போனானே தெரில மனோஜ். ஆளே காணும். கிட்டத்தட்ட 15 நிமிஷமாக ஆளை காணும். பின்னாடி கதிர் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. முன்னாடி போன வீட்டும் மட்டும் காணும். மிஸ் ஆகிடுச்சு போல். கண்டுபிடிப்போம். எத்தனை வண்டி இதுமாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். பழனி, உடுமலை, பொள்ளாச்சி, கோவை. பழனி போதுங்க பஸ்ஸு. போகிற வழியில் பஸ்ஸு ஏதாவது பிரேக் டவுனே நின்றுச்சுனாக்க டோ பண்ணி கூப்பிட்டு போய் விட்டுருந்துடலாம். என்ன பேசினானே தெரியல. பேச வந்தது நிறுத்திட்டேங்க. இது டியோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை எரியுது. இப்போ டியோவில் வந்துட்டு 4க்கு பெண்டுங்க. அதனால் இப்படி ஒரு கையை விட்டால் கூட கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாயிரும். கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது 2 கையை விட்டுட்டு நீங்கள் ஒரு 40-50 போனீங்கன்னா கூட கடை ஆட்டி கீழே தள்ளி விட்டு ஒன்று தூக்கி வீசி விடாட்டத்தை. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். டியோ தானே, பழக்கப்பட்ட வண்டி தானே, பில்டிங் அவ்வளோ இருந்திருக்கோமே முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கலாக ஓட்டணுனாக்கா ஏதாவது ஒன்று எசகு பொசுக்காகி போயிடும். அப்புறம் நம்ம பொறுப்பாக முடியாது. அப்புறம் ஏதாவது ஒன்று எசகு பொசுக்காகி போயிடும். அதனால் கொஞ்சம் சேஃபாக கேர் எடுத்து பார்த்து ஓட்டணுங்க இந்த வண்டியை. இப்போ நான் கையை எடுத்துனா டப்பட இப்படி அளக்கும், இப்படி டப்படப்படன்னு ஆடி தூக்கி வீசிக்கிறேன். எனக்கு இப்போயே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. டப்படப்படப்படன்னு ஆடுது. நல்லா டைட்டாக பிடிச்சா தான் ஸ்டேபிளாக இருக்குது. இந்த ரோட்டில் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க. கடைசியாக இந்த ரோட்டுக்கு போனது எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மூணாறு போனப்பையா. ஆமாம் வாட்டுங்க, மூணாறு போகும்போது இந்த ரோட்டை யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம போகலை எங்கேயுமே. நான் வரும்போது சொன்னேன் கிளைமேட் ரொம்ப ரொம்ப வச்சு வளர்றேனே. நான் வரும்போது சொன்னேன்லங்க, கிளைமேட் ரொம்ப காண்டேத்துது. இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப வெயில் அடிக்குது. இத்தனை நாளாக நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, இங்கே வந்து இப்போ லைட்டாக அந்த துவானம் தூரல் போடுது. கொஞ்சம் பரவாயில்ல, அடிக்கிற வெயிலுக்கு இது கொஞ்சம் இடமா இருக்குது. போக போக இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நம்புவோம். நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நல்லா இல்லைன்னா கொஞ்சம் காண்டாகி கருவாடாகி தலைவலியோட வர மாதிரி இருக்கும். எனக்கு எதுவுமே இல்லைங்க. அங்கே ட்ரெக்கிங் போகிற இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ட்ரெக்கிங் பண்ணிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு நீட்டாக வரணும். வரும்போது
பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காண்டி தான் கிளம்பி போகிறது. தூரல் வந்துச்சுங்க, பரவாயில்லன்னு பார்த்தாங்க. இப்போ மழை வர ஆரம்பிக்குதுங்க. கேமரா நாஸ்தியாக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல முதுகு வேறு வலிக்குது. இப்படி தான் ஓட்டணுதுக்கு மேலே நீட்டாக இருக்கும். மழை வருதுங்க, மழை வருதுங்க. என்னப்பா இது, எந்த ஒரு செய்தியுமே சொல்லாமல் திடீர்னு வந்து இறங்கியிருக்க. இங்கே வரும்போது பார்த்தீங்களா எவ்வளோ வெயில் அடிச்சுது, வேர்த்து ஊற்றுது மேலேருந்து கீழே வரைக்கும். ஆனால் இப்போ இங்கே வெயில் போய் இல்லை வெயில் லைட்டாக அடிச்சிட்ருக்கு. வெயில் லைட்டாக அடிச்சிட்ருக்கு. ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. கேமரா வாட்டர் ப்ரூஃப் தான் இருந்தாலும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. 38,000 சும்மாவா? முருகா, கேமராவுக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது முருகா. காற்றும் பயங்கரமாக அடிக்குதுங்க. அதாவது ஸ்டேபிளாகவே போக மாட்டேங்குது வண்டி. ஒரு மாதிரி இல்லு இழுக்குதுங்க ஒன் சைடாகவே. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே கை வலிக்குது. எனக்கு தெரில, லென்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு ரெயின் ட்ராப் தான் இருக்கும். உங்களுக்கு பிளர் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிற வீடியோ. எனக்கு தெரில, இதை கழுத்தையும் வைக்க முடியாது இப்போ எந்த இடத்துலையும் போயிட்டு. எந்த பேக் எதுவுமே கிடையாது. முடிஞ்சுங்க, கேமரா மேபி முடிஞ்சாலும் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். தெரில, இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. வெயில் தான் பயங்கரமாக அடிக்கிற ஏன்னு நினச்சேன். அங்கேயும் வந்துட்டு லைட்டாக தூரல் போடுதுன்னு சொன்னேன்ல, அப்பயும் தூரலோட விட்டுரும் அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் போக போக மழை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுங்க. மனோஜ் வேறு போயிட்டானா இல்லை எங்கே நின்றுட்டு இருக்கானு தெரில. பின்னாடி நம்ம பாய்ஸ் வரவே இல்லைங்க, எங்கே நின்றுட்டாங்க. முருகா, இப்படி வந்து மாட்டிக்கிட்டடா. இழுக்குதுங்க, வண்டியை சேர்த்து இழுக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு மிதமான ஸ்பீட்லேயே போகணும் இந்த டைமில் மட்டும். காற்று ஏன்னா ஓவர் அடிக்குது. ஓரளவு நார்மல் ஸ்பீட்லேயே போகணுன்னாக்கா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் ஹெவியாக நம்ம ட்ரை பண்ணோம்னாக்கா இது மாதிரி ஏதாவது லாரி சைடில் வரும்போது அந்த லாரி டேக் எடுக்கும்போது டப்புன்னு ஒரு ஆட்டோ ஆட்டி விட்டுரும். அவ்வளோதான், அதுக்காண்டி தான். இப்போ பார்த்தீங்களா மழை விட்டுருச்சு. இதுக்கு மேலே மழையே இல்லை அந்த சைடு. என்ன இளவுடா இது வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு, இதுக்காகிட்டு மழையே இல்லை சுத்தமா. என்ன இளவியா இது. ஆனால் காற்று தாங்க, சூறை காற்று அடிக்கிறது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பொள்ளாச்சி தாண்டி இந்த ஒரு சிக்னல் இருக்குல்ல, இந்த சிக்னல்கிட்ட வந்துட்டு ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ரைட் எடுத்துகிட்டு ஒரு லெஃப்ட் வரும் போல். நான் மேப் பார்க்கும்போது அப்படியே தெரிஞ்சுது. ரைட் எடுக்கணுமா என்னன்னு கன்ஃபார்மாக தெரில. எடுத்தாக்க நீங்களும் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. இல்லை நான் என்ன அவ்வளோ இருக்கிறேன்டா, நாங்கள் மேப்பை பார்த்தே போட்டு போயிடுவோம்டா, நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொன்னாலும் விளாகில் ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லைங்க, இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு. இல்லைனாக்கா அது கொஞ்சம் நல்லா இருக்காதுல்ல. அதான் பிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை மனோஜ் பிடிக்கல. எப்பட்றா பாய்ஸ் வராங்கன்னு தெரில. அந்த வண்டி இன்னும் காணும். ஓகே, லெஃப்ட் விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு ரைட் எடுக்கணுமா?
ஸோ அதான் பஸ் ஸ்டாண்டாங்க. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். எனக்கு புரியலங்க. சாட்டர்டே சண்டே பக்கத்தில் நிறைய இடம் இருக்குது, அதனால எங்கேயாவது கிளம்பி போகிறது எல்லாமே நான். இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்குது. நிறைய ஜாலியாக அழுத்தி பிடிச்சிட்டு போயிடலாம். இப்படி போயிட்டு ஒரு ரைட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டெச்சிடும். ரைட் எடுத்து லெஃப்ட் எடுக்கணுமா சம்திங் தெரில. இப்படி எடுத்தாக்க ஒரே ஸ்டெச் தான். விட்டு ஓட்டணுனாக்க 7 கிலோமீட்டர் போய் ட்ரெக்கிங் போக ஆரம்பிச்சிடலாம். நீ அந்த பொண்ணை பார்த்துட்டடா டேய், நான் தெரியும்டா. சீரியஸாங்க சுற்றி நல்லா இருக்குங்க. வந்த கிளைமேட்டுங்க வந்து வந்த உடனே ரொம்ப மாறிடுச்சு. சில் 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 குல் 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 அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. துவானும் தூர தூர துரலும் போடுது. பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு. ரெண்டு சைடும் க்ரீனிஷ் தான். ரோடு மட்டும்தான் கொஞ்சம் அடப்பான ரோடு. ஏன்னா ஆப்போசிட்டில் டர்னிங்கில் எது வருது எது வரல எதுவுமே தெரியாது. ரொம்ப குட்டி ரோட்டில். ஆனால் அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ரோடு இருந்துச்சு, இந்த மாதிரி சைட்லலாம் க்ரீனிஷாக இருக்குனாலே உள்ள ஸ்பாட் நல்லாயிருக்கும். நாங்கள் எனக்கு தெரிஞ்ச ட்ரெக்கிங்கில் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓய் லோக்கல்ரா. ரைட் எடுத்து போகணுமா? ஐயா சொல்றாரு, கரெக்டாக தான் இருக்கும். வாட்டர் கிராசிங்டா. டேய் மனோஜ், டேய் வாட்டர் கிராசிங். வாட்டர் ஃபால்ஸுங்க மச்சி. வாட்டர் ஃபால்ஸ்ரா, வாட்டர் ஃபால்ஸ்ரா. மச்சி அங்கே போய் எடுத்துலாம்டா. பார்க்கிங்கா? வெயிட். உள்ளே வரதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி தாத்தா ஒருத்தர் இருப்பார். அடுத்து வந்துட்டு கார்டு 2 பேர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு செக் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் பெருசாக பண்ணுறதில்ல. அவங்க சொல்கிறாங்க, ஒரு சில அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் மேலே போகிறீங்க, கேமரா எடுத்து வீடியோ ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எதுவும் எடுக்காதீங்க. சப்போஸ் எடுத்தீங்களாலுமே சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது பர்சனலாக வச்சுக்கோங்க. எதுலேயும் சோஷியல் மீடியாவில் போய்ட்டு ஷேர் பண்ணாதீங்க. அதுமாதிரி ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கண்டுபிடிச்சி கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய அட்வைஸ் பண்ணார். ஷேர் மட்டும் பண்ணக்கூடாதாம்மா சோஷியல் மீடியாவில். அதுவும் பெருசாக ஹார்ஷாலாம் சொல்ல, பொறுமையாக ரிக்வஸ்ட்டாக சொன்னாங்க. இதுமாரி பண்ணக்கூடாது, பண்ணாதீங்க, ஏன்னா நிறைய பேர் வராங்க சம்திங் அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால் தயவு செஞ்சு அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதுவும் ரூட்டில் வந்துட்டு மாறி போகக்கூடாது. அவ்வளோதாங்க. இருங்க, போக போக அப்படி வீடு எடுக்கிற பாருங்க. டேய் ஆமாண்டா, இது தான்டா நான் பார்த்தேன் இன்ஸ்டால இதுதான்டா பார்த்தேன். நீட்டாக இருக்கா? அங்கேயே அந்த கேபிள் அந்த சைடுல வரணும். ஈஜோ
சீரியஸாங்க, நாங்கள் இன்னும் கோயிலுக்கு மேலே இன்னும் போகலை. பாதி தூரத்துக்கு மேலே வந்துட்டோம். கிட்டத்தட்ட லிட்டரலி 3/4 தூரம் வந்துட்டோங்க. அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குங்க. லைக் அங்கே பாருங்களேன், அந்த இடத்துல இந்த ஈரமாக தெரியுதா, அது எல்லாமே அப்படியே ஒன்றா சேர்ந்து போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. சொன்னல ஒரு வாட்டர் ஃபால்ஸு இதாங்க. கோல்டு வேறு ஆகிடுச்சிங்க மறுபடி பார்த்து. இதுதான் எங்க வீட்டு ஜெசிமாடி. இப்ப கத்தும் பாருங்க. இப்போதான் இந்த இடத்துல வந்துட்டு விஷால் அண்ணா வந்தாரு. வளைஞ்சு நெளிஞ்சு இப்படி வந்துட்டு இருந்தாரு. விஷால் அண்ணா வந்துட்டு எத்தனை நிமிஷம் போட்டு திரும்ப மேலே போயிட்டாரு. மேலே போய் பார்க்கலாம், அவரை காமிச்சு போகலாம். இது எதுக்காக இது மாதிரி கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க? சொந்த வீட்டுக்கு பாரு, நிறைய இடத்துல மாரி அடிக்கடிக்கு வச்சுருக்காங்கடா. நான் கூட அங்கே விளையாடுறதுக்கு தான் அடிக்க வச்சுருந்தாங்கன்னு நினச்சேன்டா. சொந்த வீடு கட்டாதவங்க கட்டணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கனவு கண்டு இங்கே வந்து வேண்டுதல் நடத்திட்டு போவாங்களாமா, அது வேண்டிட்டு போவாங்களாமா. இதுமாரி கல்லெல்லாம் அடுக்கி வச்சு. பரவாயில்லைங்க, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஐடியாவே தெரியாது. சுத்தமாக இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. பரவாயில்ல, இது மாதிரி ஒரு வேண்டுதல் இருக்குது. என்னடா போக போக போய்கிட்டே இருக்குடா வழி. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? நீ கோயில் இந்த பக்கம் தான்டா தெரிஞ்சுது. வழியெல்லாம் பயங்கரமாக இருக்குதுங்க. ஆனால் பாசம் பிடிச்சி ரொம்ப வழுக்குது. தயவு செஞ்சு பொறுமையாக நடந்துவாங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்து 2 பசங்க வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க. தேடிட்டு இவ்வளோ தூரம் வந்தோம். அந்த சைடில் தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவன் சொன்னான். அந்த பார்த்தா எங்கள் யானை விட்டுலாம் இருக்குங்க. பார்த்தீங்களா, அது என்ன மேஜிக் மஷ்ரூமா என்ன? பார்த்தியா, யானைக்குள்ளே போயிட்டு இருக்கு. அப்போ யானை சாப்பிட்ருக்குமோ? பார்த்தியா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நான் கரும்பு தூக்கி போடுறோம், ஏதாவது வைரஸ் வந்துட போகுது. இதெல்லாம் வந்து வழுக்கும், நல்லா வழுக்கும். ஆனால் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஈரப்பதம் தான் இருக்குது ஜாஸ்தி. மற்றபடி தண்ணி அதிகமாலாம் கிடையாது இதில், சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஒன்றுங்க, சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க பழமொழி. அது மாதிரி தான் இது எல்லாம் அப்படியே சேர்ந்து போயிட்டு எவ்வளோ பெரிய அருவியாக மாறுது பார்த்தீங்களா? அவ்வளோ அருவியாக மாறி அத்தனை பேருக்கு நல்லது செய்யுது. ஆனால் இந்த மனுஷ பயிலங்க எவன் நல்லது செஞ்சாலும் சரி, அவனை எப்படி முதல்ல கொடுத்துருந்தான் யோசிக்கிறானுங்க. கற்றுக்கணும் ஐயா, கற்றுக்கணும். ஒவ்வொரு பழமுதிரில் இல்லை, பழமொழியிலையும் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. தரிசனத்துக்கு டைம் ஆகிடுச்சு, போகலாமா? லெட்ஸ் கோ. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்க, மணி 4 போகுது. இங்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். வீடு வேறு கட்டிட்டேன். அந்த வீடு கட்டு ஃபுட்டேஜ் வந்துட்டு கடைசியில் போடுறேன், நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் போட ட்ரை பண்ணுறேன்.